எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நானும் நம்புறேன். காலையில நேரமாவே எந்திரிச்சிட்டோம். கோழி கூவுறதுக்கு முன்னாடியே. எந்திரிச்சுட்டு சர்க்கரை தான் போட்டுட்டு இருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெந்நீர் வச்சு அதில சர்க்கரை போட்டு லைட்டா இஞ்சி போட்டுருக்கேன். அத தான் காலையில இப்ப தான் குடிச்சிட்டு இருக்கேன். டீ எல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் டயட்ல இருக்கேன்னு சொன்னேன்ல, அதனால தான். இங்க பாருங்களேன், மணி பிளான்ட் நல்லா வளர்ந்துருச்சு. கொஞ்சம் தான் இலை இருந்துச்சு. இப்ப பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கிற மணி பிளான்ட் இன்னும் வளரல. நைட் வந்து நல்லா மழை பெஞ்சுச்சு போல. எங்களுக்கு தெரியல. நாங்க நேரமாவே இப்பலாம் தூங்கிர்றோம். 9:00 தூங்கிர்றோம். அது இஞ்சி டீ தான் நான் குடிச்சிட்டு இருக்கேன். சாப்பாடு இன்னைக்கு வந்து பழைய சாதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செய்யல. அதுவும் இல்லாம கல்லக்கட்ட பொடி அன்னைக்கு அரைச்சதும் இருந்துச்சு. எனக்கு மட்டும் நான் தோசை சுட்டுக்கிட்டேன். அந்த கல்லக்கட்ட பொடிய வந்து சட்னியா மாத்தி அதையே சாப்பிட்டுக்கிட்டோம். நேத்துக்கு ஃபுல்லாவே வந்து 2 நேரமும் சாப்பாடு செய்யல. அதையே நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். மதியம் மட்டும் வந்து கீரை வறுத்துக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். சூப் வச்சு குடுத்துட்டு கீரை வறுத்துக்கிட்டேன். அது வந்து வரும். அதுக்கு பிறகு நான் போய் குளிச்சுட்டு காலையிலேயே குளிச்சுட்டு வந்துட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டேன். எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமை வந்து நான் வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுருவேன். இன்னைக்கும் அதே மாரி தான் எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் சாமி கும்பிட்டுருக்கேன். எங்களோட பூஜை அறை வந்து சிம்பிளா தான் இருக்கும். பூஜை அறைன்னு தனியாலாம் நாங்க ஸ்பேஸ்லாம் விடல. ஒரு சமையல் ரூமு, அதுக்கு பக்கத்துல பீரோலாம் வச்சிருக்கோம்ல, அந்த பீரோக்கு பக்கத்துல தான் சும்மா சாமி ஃபோட்டோ வச்சுட்டு கும்பிட்டுருக்கோம். அங்க இருக்கும்போதும் வந்து அவ்ளோ பெரிய பூஜை அறைலாம் இல்ல. ஆனா எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கு. நாங்க தனியா வந்து வீடு வாங்கணும், வாங்கி கட்டணும், வாங்கி கட்டுனா பூஜை அறைக்குன்னு தனியா ஒரு ஸ்பேஸ் விடணும் அப்டின்ட்டுலாம். அது நடக்குமான்னு தெரியல. நடந்தா நல்லாருக்கும். அதுக்கு பிறகு நான் எப்பவுமே வந்து நேரமா எந்திரிச்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டேன்னா, செஞ்சுட்டு உடனே குளிச்சுருவேன். துணியெல்லாம் இருந்துச்சுன்னா, நான் அந்த அன்னைக்கு ஈவினிங் தான் புழிஞ்சு போடுவேன். அதுக்கு பிறகு வந்துட்டு, நான் வந்து பூஜை அறையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, பூவெல்லாம் இருந்துச்சுன்னா, அதில எடுத்து போட்டு, விளக்கெல்லாம் இது பண்ணிட்டு, ஒவ்வொரு டைம் நான் விளக்கு பத்த வைப்பேன். ஒவ்வொரு டைம் வந்து விளக்கு பத்த வைக்க மாட்டேன். பத்து குச்சி மட்டும் பத்த வச்சுட்டு கும்பிட்டுருவேன். அப்புறமேட்டு அத்தை வந்து ஃபோட்டோக்குலாம் வந்து பொட்டு வைப்பாங்க. நான் வந்து அதெல்லாம் வைக்க மாட்டேன். எப்பவுமே வைக்க மாட்டேன். கிளீன் பண்ணிட்டு பத்தி குச்சி பத்த வைப்பேன். இல்லன்னா, ஒரு டைம் விளக்கு பத்த வச்சுட்டு, பத்திரிக்கையும் பத்த வச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட்டுருப்பேன். நீங்கலாம் எப்படி சாமி கும்பிடுவீங்க? ஒரு வழியா வந்து சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கு பிறகு தான் அத்தை கொண்டாந்து பூ குடுத்தாங்க. "இந்தா கொண்டு போய் வச்சு கும்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு. "அத்தை நான் சாமி கும்பிட்டேன். நான் கொண்டு போய் வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சாமி படத்துக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டுட்டு, நாங்க தான் சாப்பாடு செய்யலன்னு சொன்னோம்ல. அதுக்கப்புறமேட்டு சரி சாப்பாடு வேணும்னு கேட்டாருன்ட்டு, ஒரு 1 1/2 டம்ளருக்கு மேல சாப்பாடு வச்சுட்டு, எனக்கு வந்து தோசை சுட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து போட்டு குடுத்துட்டு, அவரும் வந்து வேலைக்கு கிளம்பிட்டாரு. அதுக்கு பிறகு என்ன வேலை அவ்வளோதான் வேலை இல்ல. சரி ஈவினிங் போல வந்து துணி புழிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இது வந்து காலையில சாப்பாடு தான். தோசை, அதுக்கு பிறகு முட்டை, கடலக்கட்ட பொடியில தான். அதுவும் வந்து எண்ணெய் ஆட் பண்ணாம தண்ணி மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. காலையிலேயே எங்க வீட்டுக்காரர் வந்து முருங்கைக்கீரைய வந்து பொரிச்ச சொல்லிட்டு பொரிச்சுட்டு வந்துட்டாரு. சரி ஓகே. அத வந்து ஒரு சூப் மாரி நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் உடம்புக்கு நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வேலைய தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். முருங்கைக்கீரைய தான் பறிச்சுட்டு இருந்தேன். நாம வந்து எந்த காய்கறி சாப்பிட்டாலும், முருங்கைக்கீரைக்கு வந்து ஈடாகாதாம். முருங்கைக்கீரையில இருக்கிற சத்து வந்து அவ்ளோ அதிகமா இருக்குமாம். நான் வந்து முருங்கைக்கீரை தான் பறிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து சரி ஓகே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன். ஆனா நான் அதில பேசுனது கரெக்ட்டா கேட்கல. அதனால நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி செஞ்சுட்டு இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்கீரை பொரிச்சுட்டு இருக்கேன்ல, அந்த முருங்கைக்கீரையெல்லாம் வந்து நல்லா பொரிச்சு வச்சுட்டு, கிளீன் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு குக்கர்ல போட்டு வச்சுக்கிட்டேன். குக்கர்ல போட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் அதிகமாவே வச்சுட்டேன். இனிமேல் வந்து கம்மியா வைக்கணும். வச்சதுக்கு பிறகு அதிலேயே வந்து ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டேன். பூண்டு வந்து ஒரு 4 பல்லு. அதுக்கு பிறகு வந்து தக்காளி அதெல்லாம் போட்டுட்டு, சீரகம், உப்பு அது எல்லாம் போட்டுட்டு வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு அத மட்டும் தனியா வந்து வடிச்சு வந்து நான் குடிச்சுட்டேன். மதியமே வந்து ஒரு 2 கப் நான் குடிச்சுட்டேன். குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு. நல்ல ரிசல்ட் தந்துச்சு. எப்படி சொல்றேன்னா, நல்ல ரிசல்ட் தந்துச்சுன்னா, நல்லா எப்படி சொல்றது? இப்ப ஃபர்ஸ்ட்டு நாள் நம்ம சாப்பிடும்போது வந்து நெறையா ஃபுட்டெல்லாம் அதிகமா சாப்பிடுற மாரி இருக்கும். வயிறு வந்து முன்னாடி தெரியிற மாரியே இருக்கும். ஆனா, இப்பலாம் அப்படி இந்த ஃபீலே இல்ல. நான் சாப்பிடுறதே கம்மி தான். சாப்பிடுறது கம்மினா, வயிறு நம்ப சாப்பிடுறேன். இருந்தாலும் வயிறு வந்து லைட்டா இருக்கிற மாரி இருக்குது. குடலும் வந்து நல்லா சுத்தமாகுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் நான் வந்து சீக்கிரமாவே வெயிட் லாஸ் பண்ணிட்டு, அந்த வீடியோ வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு நான் போடுறேன். இப்பல்லாம் வந்து 3 நேரமும் நான் வேலை செய்ற மாரியே தோணுது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து சோம்பேறித்தனமா படுத்துட்டுருப்பேன். அ காலையில மட்டும் வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டுருப்பேன். ஃபர்ஸ்ட்லாம் தூங்க மாட்டேன். இப்பலாம் அதிகமா தூங்கிருவேன். இப்பலாம் தூங்குறதே இல்ல. தூங்குனா தான் வெயிட் லாஸ் நம்ம வந்து கெயின் ஆகுதோ என்னமோ தெரியல. அப்படிங்கிற மாரி வந்து தோண ஆரம்பிச்சுருச்சு. அதனால வந்து
ஏதாவது சமைச்சு சாப்பிடுற மாரியே இருக்கு. என்னோட உடம்பு வந்து சுத்தமா இருக்கிற மாரி இருக்கு. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து முருங்கைக்கீரை சூப்ல வச்சு குடிச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நானும் வந்து அத பொரிச்சுட்டே இருந்தேன். எவ்வளோ நேரமா உட்காந்து பொரி பொரின்னு பொரிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு வறுத்தேன். வறுத்தா கொஞ்சமா ஆயிடுச்சு. அதாங்க வேய்ச்சனால கொஞ்சமாயிருச்சு. நான் எத கண்டிப்பா மண்டையில ஏத்திக்கிறேனோ இல்லையோ, எங்க டீச்சர், சார் சொன்னதெல்லாம் கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் 12த் படிக்கும்போது எங்க சார் கெமிஸ்ட்ரி சார் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் பேர் சொல்ல விரும்பல. அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. முருங்கைக்கீரையில இருக்கிற சத்து வந்து எதுலயுமே இல்ல. அத வந்து நம்ம சாப்பிடணும். அத வந்து நீங்க பொடியா அரைச்சும் சாப்பிடலாம். டெய்லியும் எடுத்துக்கலாம். மூட்டு வலிக்கு நல்லது. அ பீரியட்ஸ் தள்ளி போனாலும் ஆயிரும். ரத்தம் வந்து இன்கிரீஸ் பண்ணும். அப்படிலாம் சொல்லுவாரு. நான் வந்து அப்பவே வந்து இந்த முருங்கைக்கீரைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரை வந்து என்னோட லைஃப்ல வந்து எப்பவுமே இருந்துட்டே தாங்க இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த முருங்கைக்கீரைய வந்து பொரிச்சு, ஒரு 2 இயர்ஸோ, 3 இயர்ஸோ பொரிச்சு, நான் வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சு நிழல்ல காய வச்சுருவேன். காய வச்சுருவேன். நான் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத வந்து பொடியா அரைச்சுக்குவேன். லைட்டா சீரகம் மட்டும் போட்டு அந்த பொடியா அரைச்சுக்குவேன். வெயில்ல காய வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. சார் தான் சொன்னாரு. அரைச்சு வச்சுக்குவேன் வீட்லயே. அத வந்து நான் சாப்பிட்டே இருப்பேன். அதனாலவோ என்னவோ நான் வந்து இர்ரெகுலரா பீரியட்ஸ் ஆகல. ரெகுலரா பீரியட்ஸ் ஆனேன். எனக்கு என்னமோ அத தான் வந்து நான் நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு நினைக்க தோணுது. அதான் வந்து நினைக்க தோணுது. அத வந்து சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. அதோட கன்டினியூட்டியா தான் நான் நேத்துக்கு வந்து சூப் வச்சு குடிச்சிருப்பேன் போல. நான் வந்து ஒரு 1 1/2 வருஷமா என்னமோ அது வந்து நான் சுத்தமா வந்து இது பண்றதே இல்ல, யூஸ் பண்றதே இல்ல, விட்டுட்டேன். எங்க இருக்குதுன்னு தெரியல. முருங்கைக்கீரையே எங்க இருக்குதா என்ன அப்படின்னுலாம் தெரியல. அதுக்கு பிறகு நான் இந்த டைம் வந்து தான் வந்து இது பண்ணலான்னு சொல்லிட்டு, சாப்பிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் தான். அதனால தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னும் வீடியோஸ்லாம் வரும். நீங்க பாருங்க. அதுக்கு பிறகு எங்கிருந்து தான் நம்மளுக்கு இத்தன நோயி, இத்தன ப்ராப்ளம் எங்கிருந்து தான் வருதுன்னே தெரியல. நம்ம பாட்டி காலத்துலலாம் எடுத்துக்கங்களேன். அவைங்கலாம் எதுவுமே இல்ல. ஒரு இதுக்கு கூட ஹாஸ்பிட்டல் போயிருக்க மாட்டாங்க. ஆனா நாம சின்ன காயம் ஏதாவதுனாலயே நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிர்றோம். ஆனா எனக்கெல்லாம் எப்படி தெரியுமா? ஹாஸ்பிட்டலே போக்கூடாதுன்னு தான் நினைப்பேன். ஆனா என்னையும் மீறி நான் ஹாஸ்பிட்டல் போயிருவேன். எனக்கு ஹாஸ்பிட்டலே பிடிக்காது. இந்த ரீசென்ட்டா நான் மேரேஜ் வாங்கி வந்ததுலருந்தே நான் நெறைய டைம் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். எனக்கு ஹாஸ்பிட்டலே சுத்தமா பிடிக்காது. எனக்கு வந்து பழைய காலத்துல இருப்பாங்கல்ல, அது மாரி வாழணும்லாம் ஆசை. என்ன இப்படி சொல்றா? அப்படின்லாம் நெனைக்காதீங்க. உண்மையாலுமே எனக்கு வந்து இந்த காலத்துல பொறந்திருக்க வேண்டிய மனுஷியே நான் இல்ல. பழைய காலத்துல இருக்கிற மாரி இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. நான் நெறைய டைம் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானும் வந்து சூப்லாம் ரெடி பண்ணிட்டேன். அந்த கப்ல வந்து நான் 2 கப் குடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு மதியம் வந்து 1 கப் குடிச்சேன். அதுக்கு பிறகு சைட் பை சைடா வந்து நான் தோசை ரெடி பண்ணேன். தோசையும் அதுக்கப்புறம் அதே மாரி முருங்கைக்கீரை இருந்துச்சுல்ல, அத தான் நான் வந்து வறுக்க போறேன். வறுத்துட்டு தோசை, சாப்பாடு, சட்னி, அந்த முருங்கைக்கீரை. இதுதான் வந்து என்னோட மதிய சாப்பாடே சாப்ட்டேன். வாக்கிங் போயிட்டு வந்து டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு நேத்துக்கு நைட்டே ஊற போட்டு, மாதுளை, அதுக்கப்புறம் ஒரு 2 வந்து பேரிச்சம்பழம். ஈவினிங் கொஞ்சம் அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு வந்து கோதுமை தோசை, முருங்கைக்கீரை மதியம் வறுத்தது, அதுக்கப்புறம் சட்னி செஞ்சதும், அது கூடவே வந்து 2 முட்டை. இவ்வளோதாங்க சாப்பிட்டேன். இந்த தோசை நம்மளுக்கு மட்டும் கரெக்ட்டா பார்த்து பார்த்து செய்யறதுலயே டைம்லாம் போயிற மாட்டேங்குது. ஓகே பாய். நெக்ஸ்ட் விளாக்ல கண்டிப்பா நான் வந்து கன்டினியூட்டியா பேசி போடுறேன். தேங்க் யூ ஸோ மச்.